ஜிஎஸ்டி வரி விதிப்பால் உயிர்காக்கும் மருந்துகளின் விலை அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ள மருந்து உற்பத்தியாளர்கள் மருந்து தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பெரும்பாலான மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியில் 12% வரி விதிக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விலை 2.3% வரை உயரும். ஆனால் மருந்து விலை நிர்ணய ஆணையத்தின் அனுமதி பெறாமல் விலையை உயர்த்த முடியாது என்று மருந்து விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். உயிர்காக்கும் மருந்துகளின் பட்டியலில் உள்ள 550 மருந்துகளின் விலை ஆகஸ்ட் மாதம் உயர்த்தப்படும் என்று மருந்து உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்ரி இயர் அப் டு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாம் நாங்கள் எவ்ரி இயர் 10% ஏப்ரல்லையோ அப்படி பண்ணுவோம். அப்போ நீ அந்த டைமில் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்சர்வ் பண்ணிக்கோ, நீ இன்றைக்கி இதுக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. வேற என்பிபிஎல் இருக்கிற ப்ராடக்ட் இருக்குல்ல, எசென்ஷியல் ட்ரக் 550 ட்ரக், அதை மட்டும் நீங்கள் அந்த 2% டேக்ஸ் அதிகம் வந்திருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்கன்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் அதிக சிக்கலுக்குள்ளாவது மருந்து விற்பனையாளர்கள்தான் என மருந்து வணிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. விற்பனையாளர்கள் செலுத்தும் வரியை திரும்பப் பெறுவதில் ஏற்படும் சிக்கலால் 7% வரை இழப்பு ஏற்படும் என்பதால் மருந்துகளின் இருப்பை குறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். நாங்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளுக்கு ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெயிலர்கள் 7% வரியை எங்களது கையிலிருந்து எங்களது பணத்திலிருந்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்தால் நாங்கள் ஸ்டாக்கை குறைக்க நேரிடும் என்ற கோரிக்கையை நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் கோரிக்கைகளை வைத்திருந்தோம். எங்களுக்கு அந்த 7% வரியை உள்ளீடு எடுத்துக்கொள்ள எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் மத்திய அரசாங்கமும் இதற்கு செவிசாய்க்கவில்லை. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைக்கான மென்பொருளை மாற்றி அமைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாலும் மருந்துகளின் இருப்பு குறைந்துள்ளதாகவும் மருந்து விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். புது வரி விகிதங்களோட அவங்களுடைய எம்ஆர்பி குறித்து ப்ரைஸ் லேபிளிங் ஆகி வர வேண்டியது இருக்குது. அது அங்கேருந்து வர்றதுக்கு தாமதமாகுதுங்க. அதுக்கடுத்து கணினி மூலிமா பில் பண்ணக்கூடிய அந்த ஜிஎஸ்டி ஃபெசிலிட்டேட்டட் மென்பொருள் சாஃப்ட்வேர் இன்னும் இன்றைக்கி வரைக்கும் ரெடியாகலைங்க. பல இடத்துல ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 2 பேர் அல்லது 3 பேருக்கு தான் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பில்லிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதனிடையே மருந்துகளுக்கு எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படவில்லை என்று மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இயக்குனர் சிவபாலன் மறுப்பு தெரிவித்துள்ளார். புதிய வரி விதிப்பினால் ஏற்பட்டுள்ள சிக்கலினால் மருந்து விற்பனையாளர்கள் இருப்பு வைத்திருக்கும் அளவை குறைத்துள்ளதாகவும் அவர் கூறுகிறார். அத்தியாவசிய மருந்துகள், தேவைப்படும் மருந்துகள் எல்லாமே இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை வெப்சைட்டு www.drugscontrol.tn.gov.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உதவி இயக்குநரோட மருந்து நம்பர், துணை இயக்குநர்கள் நம்பர், டைரக்டர் நம்பர், லேண்ட்லைன், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது. அதை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இம்மீடியட்லி இட் வில் பி அரேஞ்ச்டு. சரக்கு மற்றும் சேவை வரி என்று பொருளாதார வல்லுநர்களாலும் சரக்கு மற்றும் எளிய வரி என்று பிரதமர் மோடியாலும் அழைக்கப்படும் ஜிஎஸ்டி பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான உயிர்காக்கும் மருந்துகள் கிடைப்பதை சிக்கலாக்கிவிடக் கூடாது என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.